வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 32 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸின் அடுக்கு 3 -4x² + 6xஐ எக்ஸால் வகுக்க. இங்கே எக்ஸோட மதிப்பு 0 கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பல்லுறுப்புக்கோவையை எக்ஸை கொண்டு வகுக்கணும். பாருங்க, இந்த பல்லுறுப்புக்கோவை அப்படியே எடுத்து எழுதிட்டோம். எக்ஸை கொண்டு வகுக்க போகிறோம். இங்கே பாருங்க, தொகுதியில 3 உறுப்பு இருக்கு. அந்த 3 உறுப்புக்குமே இந்த பகுதி பொதுவு. அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. எக்ஸின் அடுக்கு 3 பை எக்ஸ், அதாவது முதல் உறுப்பு பை பகுதி மைனஸ் ரெண்டாவது உறுப்பு பாருங்க 4x² பை எக்ஸ். எதுக்கு மைனஸ் போட்டிருக்கேன், இந்த மைனஸ். சரியா, அதுக்கு அடுத்து பாருங்க பிளஸ் 6x பை எக்ஸ், மூணாவது உறுப்பு பை எக்ஸ். என்ன செஞ்சிட்டோம், தொகுதியில் இருக்க 3 உறுப்பு எக்ஸை தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துரும். அந்த கடைசி உறுப்புல மட்டும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, இங்கே எக்ஸின் அடுக்கு 3, இங்கே எக்ஸின் அடுக்கு 1, இங்கே x², இங்கே அடுக்கு 1. அப்போ என்ன செய்யணும், இங்கே பாருங்க, இந்த ஃபார்முலா பாருங்க. ஏயின் அடுக்கு m பை ஏயின் அடுக்கு என்னன்னா ஏயின் அடுக்கு m-n. பாருங்க, அடிமான சமமா இருக்கு ஏ வகுத்தல் இருக்கு. அப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ண, அதான் இது பண்ண போறோம் பாருங்க. எக்ஸின் அடுக்கு 3 - 1, அடுக்குகளை மைனஸ் பண்ணோம். -4 அப்படியே வந்துடும். எக்ஸின் அடுக்கு இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் 6 மட்டும் இருக்கு. சரியா, இப்போ பாருங்க, ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3ல் 1 கழிச்சோம்னா 2, -4 அப்படியே வந்துடும். எக்ஸின் அடுக்கு 2ல் 1 கழிச்சா 1. இந்த இடத்துல 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போட்டாலும் தப்பு கிடையாது. ப்ளஸ் 6, இதான் என்னது, இதை எக்ஸை கொண்டு வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. எடுத்துக்காட்டு 3ல் 33 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5x² - 7x + 2 வகுத்தல் x-1இன் ஈவு மற்றும் மீதியை காண்க. இதை கொண்டு வகுத்து ஈவு மீதியை கண்டுபிடிக்கணும். ஈவு மீதியை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நம்ம இதுதான் பயன்படுத்தணும், நீள் வகுத்தல் முறை தான் பயன்படுத்தணும். பயன்படுத்தலாமா பாருங்க, இந்த இடத்துல 5x² - 7x + 2 அப்படியே வந்துடும். எதை கொண்டு வகுக்க போறோம், x-1 கொண்டு வகுக்க போறோம். இப்ப பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஈஸியா தான் இருக்கும். இந்த முதல் உறுப்பு இருக்கு இல்லையா, முதல் உறுப்பு 5x² இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். அப்ப என்ன ஆகும் பாருங்க, 5இன் அடுக்கு பாருங்க, அடிமான x. அப்ப அடுக்குகளை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப எக்ஸின் அடுக்கு அடுக்கு 1 இருக்கா, 2ல் 1 கழிச்சா 1. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸின் அடுக்கு 1ன்னு அர்த்தம். இது எங்க எழுதணும், இந்த இடத்துல எழுதணும், மேல எழுதணும். சரியா, 5 எக்ஸின் அடுக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்ன செய்யணும்னா, இங்க கடைசியா போட்டோம் இல்லையா, 5xஐயும் இந்த வகுத்தியும் பெருக்கணும். பெருக்கி உள்ள எழுதணும். பெருக்கலாமா பாருங்க, 5 அப்படியே வந்துடும். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் பெருக்கும் போது அந்த அடுக்குகளை கூட்டணும். சரியா, பாருங்க, அடுக்கு 1 அடுக்கு கூட்டினா 2 வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். 1ஐயும் 5xஐயும் பெருக்க 5x. இதை எங்க எழுதணும்னா உள்ள எழுத போறோம். எழுதலாமா பாருங்க, என்ன வந்திருக்கு, 5x² - 5x. இப்போ குறிய மாத்துங்க, பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு பிளஸ். இப்போ பாருங்க, இது நமக்கு கேன்சல் ஆயிடும். பிளஸ் 5x² - 5x², நம்ம மாத்திர குறியை பார்க்கணும். இப்போ பாருங்க, -7x + 5x வேற குறியை அப்போ கழிக்கணும். 7 5 கழிச்சா 2, பெரிய நமக்கு மைனஸ், அப்போ -2x அப்படியே வந்துடும். கடைசியில் இந்த உறுப்பை கீழே இருக்குங்க, என்ன இருக்கு, +2. இப்போ பாருங்க, இப்போ அதே மாதிரி தான் இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். என்ன இருக்கு, -2x முதல் உறுப்பு. இங்க முதல் உறுப்பு என்ன இருக்கு, x. அப்ப எது கேன்சல் ஆகும், எக்ஸும் கேன்சல் ஆகிடும். என்ன இருக்கு, -2. இந்த -2 மேல எழுதணும். எழுதிட்டோமா. இப்ப பாருங்க, நம்ம கடைசியா சேர்த்த -2 எதை பெருக்கணும், வகுத்தியும் பெருக்கணும். பெருக்கலாமா, ஈக்குவல் டு -2 x பெருக்கினா -2x, மைனஸ் பெருக்கினா பிளஸ் 2 1 2. அப்ப என்ன வரும், -2x. இது உள்ள எழுதணும். சரியா, +2 குறிய மாத்துங்க. மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு மைனஸ், எல்லாமே கேன்சல் ஆயிருமா. பாருங்க, நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். +2x -2x, +2 -2 கேன்சல். என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. அப்ப ஈவு என்ன, therefore ஈவு இங்க இருக்கு பாருங்க, இதான் ஈவு. 5x - 2 மீதி என்ன வந்திருக்கு, 0. சரியா, அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. எடுத்துக்காட்டு 3ல் 34 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. f(x) என்ற பல்லுறுப்புக்கோவையை g(x)ஆல் வகுக்க கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க. நம்ம என்ன இது பண்ண போறோம், 2 இது கொடுத்துருக்காங்க,
வகுத்து ஈவு மீதியை கண்டுபிடிக்க போறோம். ஈவு மீதியை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நீள் வகுத்தல் முறை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா தொகுமுறை வகுத்தல் பயன்படுத்தலாம். நம்ம அங்க நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்துவோம். பாருங்க, முதல் இது பாருங்க, எதை கொண்டு வகுக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிருமா? 8 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15 எக்ஸ் மைனஸ் 7 இதை வகுக்கணும் இல்லையா? எதை கொண்டு வகுக்கணும்? ஜி ஆஃப் எக்ஸ் இங்க இருக்கு பாருங்க, 2 எக்ஸ் பிளஸ் 1 கொண்டு வகுக்கணும். இந்த வகுத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நமக்கு 10ஆம் வகுப்புல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இந்த அடுக்குகள்ல இறங்க வசதி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அடுக்கு 3, அடுக்கு 2, அடுக்கு 1 மாறிலி கரெக்டா இருக்கு. ஈஸியா இருக்கும் பாருங்க. எப்படி வகுத்தல் ஆரம்பிக்கும்னா, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். என்ன இருக்கு பாருங்க, 8 எக்ஸின் அடுக்கு 3 முதல் உறுப்பு. இங்க என்ன இருக்கு பாருங்க, 2 எக்ஸ் வகுக்கணும். வகுத்து என்ன வருது பாருங்க, ஓ 2 2, 4 2 8. அப்ப இந்த இடத்துல 4 வந்துடும். எக்ஸ் பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 1. அடிமான சமமா இருந்து வகுத்தல் இருந்துச்சுன்னா அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். இங்க 3 இங்க 1 மைனஸ் பண்ண என்ன வரும்? 2 வரும். அதாவது ஃபார்முலா என்னன்னா, ஏயின் அடுக்கு எம் பை ஏயின் அடுக்கு என் அப்படின்னா ஏயின் அடுக்கு எம் மைனஸ் என். அடிமான சமமா இருந்து வகுத்தல் இருந்தா அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். அதாவது பண்ணி பாருங்க, எக்ஸ் 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 போட்டுக்கிட்டு அடுக்குகளை மைனஸ் பண்ணி எழுதியாச்சு. இது எங்க எழுதணும்? இங்க மேல எழுதணும், 4 எக்ஸ் ஸ்கொயர். இப்ப என்ன செய்யணும்னா, இந்த 4 எக்ஸ் ஸ்கொயரை வகுத்தியும் பெருக்கி உள்ள எழுதணும். பாருங்க, எதை பெருக்க போறோம்? 4 எக்ஸ் ஸ்கொயரையும் வகுத்தி இருக்கு பாருங்க, 2 எக்ஸ் பிளஸ் 1 பெருக்கலாமா? ஈக்குவல் டு 4 2 8. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3 பெருக்கும் போது அடுக்குகளை கூட்டணும். பாருங்க, எக்ஸ் போட்டாச்சு, 2 1 கூட்டா 3. சரியா? 4 எக்ஸ் ஸ்கொயரையும் 1 பெருக்குனா 4 எக்ஸ் ஸ்கொயர். இதை எடுத்து எங்க எழுதுனா உள்ள எழுதணும். பாருங்க, 8 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்ப குறிய மாத்தணும். பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ். இப்ப பாருங்க, எது கேன்சல் ஆகும்? பிளஸ் 8 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 8 எக்ஸின் அடுக்கு 3 கேன்சல் ஆயிரும். இங்க பாருங்க, மைனஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ். ஒரே குறி கூட்டணும். கூட்டம் என்ன வரும்? 10. என்ன 10? மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த ஒரு உறுப்பை கீழே இறக்கிடுங்க, பிளஸ் 15 எக்ஸ். சரியா? இப்ப எப்பயும் போல இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். வேணா இது பாயிண்ட் நம்பர் 1, இது பாயிண்ட் நம்பர் 2. இப்போ மூணாவது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். என்ன செய்ய போறோம்? இந்த முதல் உறுப்பு மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயரை எதை கொண்டு வகுக்கணும்? இந்த முதல் உறுப்பு 2 எக்ஸை கொண்டு வகுக்கணும். ஓ 2 2, ஐ 2 10. என்ன 5? மைனஸ் 5. பாருங்க, வகுத்தல் இருக்கு, அடிமாசம். இப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, 2 இருக்கு, இங்க 1. 2 மைனஸ் 1 1. அப்ப எக்ஸின் அடுக்கு 1 மைனஸ் 5 எக்ஸின் அடுக்கு 1. எக்ஸ் அடுக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன செய்யணும்? நம்ம கடைசியா சேர்த்த மைனஸ் 5 எக்ஸையும் வகுத்தியும் பெருக்கி உள்ள எழுதணும். 2 எக்ஸ் பிளஸ் 1. இப்போ பாருங்க, பெருக்கலாமா? பிளஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ், ஐ 2 10. எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். பெருக்கிறோம், அப்போ அடுக்குகளை கூட்டிடலாம். 1 பிளஸ் 1 2. சரியா? பிளஸையும் மைனஸையும் பண்ணா மைனஸ், 5 எக்ஸையும் 1 பெருக்குனா 5 எக்ஸ் தான். எங்க எழுதணும்? உள்ள எழுதணும். பாருங்க, மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸ். இங்க என்ன வரும்? மைனஸ் மைனஸ்னா பிளஸா மாறிடும். இங்க மைனஸ் இருக்கு, பிளஸா மாறிடும். இப்ப பாருங்க, மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் நம்ம மாத்தனக்குரிய தான் பார்க்கணும். பிளஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். 15 எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் கூட்டினா என்ன வரும்? 20 எக்ஸ். அடுத்து கீழே இறக்கிடுவோமா? என்ன இருக்கு? மைனஸ் 7. இப்பயும் பாருங்க, எப்பயும் போல இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். 5வது ஸ்டெப் பாருங்க, என்ன இருக்கு? இங்க முதல் உறுப்பு 20 எக்ஸ். எதை கொண்டு வகுக்கணும்? 2 எக்ஸை கொண்டு வகுக்கணும். கேன்சல் பண்ணுமா? எக்ஸ் எக்ஸ் கேன்சல். ஓ 2 2, 2 20. அப்ப என்ன வந்திருக்கு? 10. என்ன 10? பிளஸ் 10. இங்க மேல 10 போடணும், 10. சரியா? இப்போ எதையும் பெருக்கணும். நம்ம கடைசியா சேர்த்த 10ஐயும் இந்த வகுத்தியும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எழுதலாமா? பாருங்க, 10ஐயும் வகுத்தி என்ன இருக்கு? 2 எக்ஸ் பிளஸ் 1 பெருக்குங்க. 2 20 எக்ஸ், 10 10. இதை எங்க எழுதணும்? நம்ம இங்க உள்ள எழுதணும். பாருங்க, 20 எக்ஸ் பிளஸ் 10. சரியா? குறிய மாத்துங்க. பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ். இப்ப பாருங்க, பிளஸ் 20 எக்ஸ் மைனஸ் 20 எக்ஸ் நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். மைனஸ் 7 மைனஸ் 10 நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். ஒரே குறி கூட்டம் என்ன வரும்? 17. என்ன 17? மைனஸ் 17. அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சது. இப்ப பாருங்க, நமக்கு ஈவு என்னது? இதுதான் ஈவு. என்ன?
4x² மைனஸ் 5x ப்ளஸ் 10 எழுதிக்கலாமா? therefore ஈவு என்னன்னா 4x² மைனஸ் 5x ப்ளஸ் 10. மீதி என்ன அப்படின்னா மைனஸ் 17. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிச்சிடலாமா? பாருங்க, இருங்க, ரெண்டாவது இதை நான் எடுக்கிறேன். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது f of x எதை கொண்டு வகுக்கணும்? x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? முதல்ல பாருங்க, எடுத்து எழுதுவோம். எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 3 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 5x². இந்த இடத்துல பாருங்க, ஒரு உறுப்பை காணும். எந்த உறுப்பை காணும்? எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு, எக்ஸின் அடுக்கு 3, x². எக்ஸ் உறுப்பை காணும். அப்போ அது உள்ள நம்ம சேர்த்தாதான் வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 0x, எக்ஸ் உறுப்பு இல்லை, அதனால எப்படி சேர்த்துக்கிட்டோம்? 0x சேர்த்துக்கிட்டோம். இந்த -7 அப்படியே வந்துடும். சரியா? இதை நம்ம வகுக்க போறோம். எதை கொண்டு? இங்க இருக்கு பாருங்க, g of x x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. கடைசியில் கணக்கு பார்த்தோம் இல்லையா? இந்த 1வது பார்த்தா அதே மாதிரி தான். சரியா? இப்போ பாருங்க, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். என்ன இருக்கு? அதான் முதல் ஸ்டெப்பு. எக்ஸின் அடுக்கு 4 x² கொண்டு வகுக்க போறோம். அப்போ பாருங்க, அடிமான சமமா இருக்கு, வகுத்தல் இருக்கு. அப்போ அடிமானத்தை அப்படி எழுது, அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். 4 2 கழிச்சா 2. அப்போ x². எங்க எழுதணும்? இங்க ஈவில் எழுதணும், x². சரியா? இப்போ நமக்கு என்ன சேர்த்துருக்கோம்? x² இருக்கா? அப்போ இந்த x²ரையும் வகுத்தியும் பெருக்கணும். x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்குங்க. பெருக்கும்போது என்ன செய்யணும்? அடுக்குகளை கூட்டணும். எக்ஸ் அப்படியே போட்டுக்கிட்டு 2 2 கூட்டினா 4. சரியா? x² அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 4. இந்த இடத்துல என்ன இருக்கு? அடுக்கு 1. பாருங்க, x² எக்ஸையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3 அடுக்குகளை கூட்டணும். 2 1 கூட்டினா 3 ப்ளஸ் x² 1 பெருக்குனா x² தான். இதை எங்க எழுதணும் பாருங்க? உள்ள எழுதணும். உள்ள எழுதலாமா? எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் x². குறிய மாத்துங்க. ப்ளஸ் இருக்கு மைனஸ், ப்ளஸ் இருக்கு மைனஸ், ப்ளஸ் இருக்கு மைனஸ். ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 4 கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, ரெண்டு ஒரே குறி. -3 எக்ஸின் அடுக்கு 3 -1. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, 1 இருக்கிறது. என்ன 1? -1. இப்போ ஒரே குணம் கூட்டும். கூட்டினா என்ன வரும்? -4 எக்ஸின் அடுக்கு 3. இங்க பாருங்க, 5x² மைனஸ் 1x². வேற குறி. 5ல் 1 கழிச்சா 4. என்ன 4? ப்ளஸ் 4x². பெரிய நம்பர் ப்ளஸ் தானே, அதனால ப்ளஸ். இது அப்படியே கீழே இறக்குங்க. என்ன இருக்கு பாருங்க? ப்ளஸ் 0x. இப்போ எப்பயும் போல ஆரம்பிக்கலாமா? இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுத்துருவோம். மூணாவது பாருங்க, மூணாவது ஸ்டெப்பு. -4 எக்ஸின் அடுக்கு 3 இருக்கு, x² கொண்டு வகுக்க போறோம். -4 அப்படியே வந்தோம். இப்போ பாருங்க, வகுத்தல் இருக்க அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். 3ல் 2 கழிச்சா 1 எக்ஸின் அடுக்கு 1. இதை எங்க எழுதணும்? ஈவில் எழுத பாருங்க. -4 எக்ஸின் அடுக்கு 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்போ என்ன செய்யணும்? 4வது ஸ்டெப்ல என்ன செய்வோம்? நம்ம கடைசியா சேர்த்த -4x எதை பெருக்கணும்? வகுத்தியை பெருக்கணும். x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கி உள்ள எழுதணும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு -4 அப்படியே வந்துடும். எக்ஸையும் x² பெருக்கினா எக்ஸின் அடுக்கு 3 அடுக்குகளை கூட்டணும். அதுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸ் பண்ணா -4 அப்படியே வந்துடும். எக்ஸையும் பெருக்கினா x². ப்ளஸ்ஸையும் மைனஸ் பண்ணா மைனஸ் 4xஐ 1ஐயும் பெருக்கினா 4x. சரியா? இப்போ இதை எங்க எழுதணும்? உள்ள எழுதணும். எழுதலாமா? -4 எக்ஸின் அடுக்கு 3 -4x² -4x. குறிய மாத்துங்க. மைனஸ் இருக்கு ப்ளஸ், மைனஸ் இருக்கு ப்ளஸ், மைனஸ் இருக்கு ப்ளஸ். எது கேன்சல் ஆகும்? இது கேன்சல் ஆயிரும் பாருங்க. ப்ளஸ் 4xன் அடுக்கு 3 -4xன் அடுக்கு 3 கேன்சல் ஆயிரும். நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x ஒரே குறி. கூட்டினா என்ன வரும்? 8 ப்ளஸ் 8x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 0x என்ன வரும்? 4x வரும். கடைசியில் இதை கீழே இறக்கிடுவோம். கீழே இறக்கிடுவோமா? என்ன இருக்கு? -7 நம்ம கீழே இறக்கிட்டோம். இப்போ எப்பயும் போல இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுங்க. 5வது பாருங்க, 5வது ஸ்டெப்பு. 8x² இருக்கு, எதை கொண்டு வகுக்க போறோம்? x². x² கேன்சல் ஆயிரும், 8 மட்டும் வரும். என்ன 8? ப்ளஸ் 8 மேலே சேர்த்துருங்க, ப்ளஸ் 8. இப்போ என்ன செய்யணும்? லாஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம இங்கே சேர்த்த 8 எதை கொண்டு பெருக்கணும்? இந்த வகுத்தியை கொண்டு பெருக்கி எழுதணும். 8 × x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்குவோமா? ஈக்குவல் டு பாருங்க, 8ஐ x² பெருக்குனா 8x² ப்ளஸ் 8ஐ x பெருக்குனா 8x ப்ளஸ் 8ஐ 1ஐயும் பெருக்குனா 8. 1 8 8.
இது எங்கே எழுதணும்? உள்ளே எழுதணும் பாருங்க. 8x². அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன வருது? ப்ளஸ் 8x + 8. சரியா? இப்போ பாருங்க. குறிய மாற்றுமா? ப்ளஸ் இருக்கு, மைனஸ், ப்ளஸ் இருக்கு, மைனஸ், ப்ளஸ் இருக்கு, மைனஸ். எது கேன்சல் ஆகும்? ப்ளஸ் 8x² மைனஸ் 8x² கேன்சல் ஆயிரும். நம்ம மாற்றின குறியை தான் பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க. 4x மைனஸ் 8x வேற வேற குறி. அப்போ 8ல் 4 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ -4x -7 -8 ஒரே குறி. கூட்டணும். கூட்டம் என்ன வரும்? 8 கூட 15. என்ன 15? -15. வகுத்தல தொடர முடியாது. ஏன்னா இங்க என்ன இருக்கு? x-ன் அடுக்கு 1 இருக்கு, இங்க x² இருக்கு. அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சது. அப்ப இதான் என்னது? ஈவு. இதான் மீதி. எடுத்து எழுதிருமா? therefore எது வந்து நமக்கு ஈவு? ஈவு = x² - 4x + 8. இதான் ஈவு. மீதி பாருங்க. எது நமக்கு மீதி? -4x -15. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. எடுத்துக்காட்டு 3ல் 35 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. p(x)ஐ d(x) ஆல் வகுத்து ஈவு q(x) மீதி காண்க. p(x) இருக்கு. இதை நம்ம d(x) கொண்டு வகுக்கணும். வகுத்துட்டு ஈவு q(x)ஐயும் மீதியையும் கண்டுபிடிக்கணும். என்ன பயன்படுத்த போறோம் அப்படின்னா, தொகுமுறை வகுத்தலை நம்ம பயன்படுத்த போறோம். இங்க வந்து தொகுமுறை வகுத்தல் கொடுக்கல. எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க எதனாலும் பயன்படுத்தலாம். நீள் வகுத்தல் முறையும் பயன்படுத்தலாம், தொகுமுறை வகுத்தலும் பயன்படுத்தலாம். நீள் வகுத்தல் முறை இதுக்கு முன்னால பார்த்துருவோம் பாருங்க. எடுத்துக்காட்டு 3ல் 34, 3ல் 33, அதை பார்த்துக்குங்க. சரியா? இப்போ இதை நம்ம தொகுமுறை வகுத்தல நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல கொடுத்து இந்த p(x) கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத வேண்டியிருக்கு. பாருங்க. p(x) = 3x-3 -2x² -5 + 7x. இதை நம்ம முதல்ல கொஞ்சம் வரிசையா எழுதணும். அடுக்குகள் இறங்கு வரிசை. அப்போ முதல்ல என்ன வந்துடும்? 3x-3. அதுக்கடுத்து -2x². அதுக்கடுத்து இந்த உறுப்பு வரணும், x உறுப்பு வரணும், + 7x. கடைசியில் என்னது? -5 வரணும். இந்த மாதிரி மாற்றி எழுதணும். அடுக்கு 3, அடுக்கு 2, அடுக்கு 1 மாறிலி உறுப்பு. சரியா? இப்போ இவருடைய கெழுக்களை மட்டும் நம்ம எடுத்து எழுத போறோம். x-ன் அடுக்கு 3ஓட கெழு 3, x² கெழு -2, x-ஓட கெழு 7, மாறிலி உறுப்பு -5. இந்த மாதிரி போட்டுங்க. தானா மாதிரி போட்டுங்க. சரியா? இப்போ பாருங்க. இங்க வகுத்து என்ன இருக்கு பாருங்க? x + 3. ஒரு சின்ன ரஃப் ஒர்க்கு. இந்த x + 3 0க்கு சமப்படுத்திங்க. அப்போ நமக்கு x-ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாமா? x = +3, இங்க வந்தா -3. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? -3 நம்ம போடணும். வகுத்தியில x-ஓட மதிப்பை கண்டுபிடிச்சு இங்க எழுதிக்கணும். தொகுமுறை வகுத்தல்ல முதல்ல இங்க எடுத்த உடனே 0 தான் கொடுக்கணும். சரியா? 0 போட்டாச்சா? இப்போ பாருங்க. மேலிருந்து கீழே நம்ம கூட்டணும். இதை ரெண்டையும் கூட்டி எழுதணும். 3ஐயும் 0வையும் கூட்டினா என்ன வரும்? 3. இப்போ பாருங்க. இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதணும். -3ஐயும் 3ஐயும் பெருக்குனா -9. இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதணும். பாருங்க. +ஐயும் மைனஸையும் +ஐயும் பெருக்கினா -3 9. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டியோ கழிச்சோ எழுதணும். பாருங்க. 2 ஒரே குறி. ஒரே குறி என்ன செய்வோம்? கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? 11. என்ன 11? -11. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதணும். உள்ள எழுதும்போது பெருக்கி எழுதணும். மேலுங்கில் இது பண்ணும்போது கூட்டியோ கழிச்சோ எழுதுவோம். பாருங்க. மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ், 3ஐயும் 11ஐயும் பெருக்குனா 33. சரியா? இப்போ பாருங்க. இது ரெண்டையும் கூட்ட போறோம். 7ஐயும் 33ஐயும் கூட்டினா 40. சரியா? இப்போ என்ன செய்யணும்? இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதணும். பெருக்கலாமா? +ஐயும் மைனஸையும் பெருக்குனா -3 40 120. 3ஐயும் 40ஐயும் பெருக்குனா 120. இப்போ இது ரெண்டையும் கூட்டியோ கழிச்சோ எழுதணும். பாருங்க. 2 ஒரே குறி. அப்போ கூட்டுவோம் இல்லையா? 120ஐயும் 5ஐயும் கூட்டினா 125. என்ன 125? -125. அதான் முக்கியம். இதுதான் நமக்கு தேவையான மீதி. சரியா? இப்போ பாருங்க. ஈவு எடுத்து எழுதிடலாமா? ஈவு q(x) சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ q(x) = இந்த இடத்துல பாருங்க. இது வந்து அடுக்கு என்ன இருக்கு பாருங்க? மிக உயர்ந்த அடுக்கு 3 இருக்கா? நம்ம எதை கொண்டு வகுத்திருக்கோம்? அடுக்கு 1 கொண்டு வகுத்திருக்கோம். அப்போ 3 - 2 அடுக்கு 2ல ஆரம்பிக்கும். எது? ஈவு அடுக்கு 2ல ஆரம்பிக்கும். அப்போ இங்க இருக்கு பாருங்க. 3 அப்படியே வந்துடும். x-ன் அடுக்கு 2 -11 அப்படியே வந்துடும். x + 40. இதான் என்னது? ஈவு. ஈவு எப்படி எழுதணும்? பாருங்க. இங்க அடுக்கு என்ன இருக்கோ அதுல இருந்து 1 குறைச்சி எழுத போறோம். ஏன்னா நம்ம வகுத்தது என்னது? அடுக்கு 1 இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை. அப்போ 1 குறைச்சி எழுதணும். குறைச்சிட்டோம்னா 3 எதுல ஆரம்பிச்சு? x-ன் அடுக்கு 3ல ஆரம்பிச்சுதா? அப்போ x² ஆரம்பிக்கணும். -11 x² அடுத்து என்ன வரும்? x உறுப்பு வரும்.
அதுக்கடுத்து மாறிலி உறுப்பு வரும். சரியா? இதான் என்னது? ஈவு. அப்ப மீதி பாருங்க. மீதி வந்து என்னது? இந்த கடைசியில இருக்கா? இதான் மீதி. -125. இதான் என்னது? நமக்கு தேவையான ஈவு மற்றும் மீதி. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. எடுத்துக்காட்டு 3ல் 36 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்தி 3x⁻³ -4x² -5x ஐ 3x + 1ஆல் வகுத்து ஈவு மீதி காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதை கொண்டு வகுத்து ஈவு மீதியை கண்டுபிடிக்கணும். என்ன முறை பயன்படுத்தணும்? தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்த போறோம். பாருங்க, கொடுத்திருந்ததை நம்ம p(x) எடுத்து எழுதிக்கிறோம். பாருங்க, 3x⁻³ -4x² -5 எண்க என நம்மளா எடுத்திருக்கோம். இதுல பாருங்க, ஒரு உறுப்பை காணும். x⁻³ இருக்கு, x² இருக்கு. x உறுப்பு இல்லைன்னா உள்ள சேர்த்துக்கணும். அப்பதான் நம்ம கரெக்டான ஆன்சர் கொண்டு வர முடியும். x உறுப்பு இல்லை, 0x சேர்த்துக்கிட்டோம். இந்த -5 அப்படியே எழுதியாச்சு. சரியா? இப்ப பாருங்க, x⁻³ x², x மாறிலி உறுப்பு கரெக்டா இருக்கு. இப்ப கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதுங்க. x⁻³ கெழு 3, x² கெழு -4, x கெழு 0, மாறிலி உறுப்பு -5. இப்ப பாருங்க, இந்த வகுத்து இருக்கு இல்லையா? 3x + 1 அது 0க்கு சமப்படுத்திட்டு x மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். அப்போ 3x +1 இங்க வந்தா -1 மாறும். x -1, இந்த 3 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். அப்போ எதை கொண்டு வகுக்கணும்? நம்ம -1/3 கொண்டு வகுக்க போறோம். இந்த தொகுமுறை வகுத்தல்ல முதல்ல 0 தான் போடணும். சரியா? இது ரெண்டையும் என்ன செய்ய போறோம்? கூட்டி எழுத போறோம். 3ஐயும் 0வையும் கூட்டினா 3 தான். இது ரெண்டையும் பெருக்கி இங்க உள்ள எழுதணும். எதை பெருக்க போறோம்? -1/3ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. என்ன வரும் பாருங்க, 3 3 கேன்சல் ஆயிரும். என்ன மட்டும் வரும்? -1 மட்டும் வரும். எங்க எழுதணும்? இங்க எழுதணும். -1. சரியா? இது ரெண்டையும் சுருக்கி எழுதணும். கூட்டணும். பாருங்க, ரெண்டும் ஒரே குறி. கூட்டும். 1 4 கூட்டினா 5. என்ன இருக்கு? மைனஸ் இருக்கிறதுனால -5. இப்ப பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எதை பெருக்கணும்? -1/3ஐயும் -5ஐயும் பெருக்கணும். -5னா என்ன அர்த்தம் அப்படின்னா -5/1ன்னு அர்த்தம். பெருக்குங்க. மைனஸையும் பெருக்கினா பிளஸ் 1 5, 3ன்னா 3. அப்ப என்ன வருது? 5/3. இது ரெண்டையும் பெருக்குனா 5/3 அதை உள்ள எழுதணும். சரியா? இந்த இடத்துல 5/3. இப்ப இது ரெண்டையும் கூட்ட போறோம். 0வையும் 5/3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 5/3 தான் வரும். சரியா? இப்ப பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கி இங்க உள்ள எழுதணும். எழுதலாமா? இந்த இடத்துல பெருக்கிறோம் பாருங்க. எதை பெருக்கணும்? -1/3ஐயும் 5/3ஐயும் பெருக்க போறோம். பெருக்குங்க. என்ன வரும்? பிளஸையும் மைனஸ் பண்ணா -1 5. இந்த இடத்துல 3 9. என்ன வந்திருக்கு? -5/9. இப்ப பாருங்க, இது ரெண்டையும் கூட்டி எழுதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? மீதி கிடைச்சிரும். கூட்டி எழுதலாமா? இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. என்ன செய்ய போறோம்? -5 -5/9. -5னா என்ன அர்த்தம்? -5/1 அர்த்தம். குறுக்கு பெருக்கல் எடுங்க. பகுதியை பெருங்க. 9 9. குறுக்க பெருங்க. 5 9 45. என்ன 45? -45. 5 5. என்ன 5? -5 ஈக்குவல் டு பாருங்க, -45 -5 ஒரே குறி. கூட்டினா என்ன வரும்? 50. என்ன 50? -50/9. அப்ப இங்க என்ன வரும்? -50/9. இதான் மீதி. சரியா? ஈவு எழுதிடலாமா? therefore ஈவு ஈக்குவல் டு பாருங்க, இங்க என்ன இருக்கு? அடுக்கு 3ல ஆரம்பிச்சிருக்கா? நம்ம எதை கொண்டு வகுத்திருக்கோம்? அடுக்கு 1 இருக்கிறத கொண்டு வகுத்திருக்கோம். அப்ப அடுக்கு 1 குறைஞ்சு வரும். சரியா? இங்க 3 இருக்கா? அதனால 3x⁻² -5 இருக்கா? 5x. கடைசியில மாறிலி உறுப்பு 5/3. இதான் என்னது? ஈவு. மீதி எடுத்து எழுதிருவோமா? மீதி என்னன்னா இந்த கடைசியில இருக்கு இல்லையா? -50/9. இதான் என்னது? நமக்கு தேவையான ஈவு மற்றும் மீதி. இந்த இடத்துல பாருங்க, ஒரு சின்ன மாற்றம் இது பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம வகுத்தி இருக்கு இல்லையா? வகுத்தில எக்ஸோட கெழு 3 இருக்கு. அப்ப 3 கொண்டு வகுத்தரணும். எதை? ஈவ 3 கொண்டு வகுக்கணும். இங்க எக்ஸோட கெழு 1 இருந்தா பிரச்சனை இல்லை. 2 இருந்துச்சுன்னா 2 கொண்டு வகுக்கணும். 5 இருந்தா 5 கொண்டு வகுக்கணும். இங்க என்ன இருக்கு? எக்ஸோட கெழு 3 இருக்கா? அப்ப 3 கொண்டு வகுக்கணும். எதை? ஈவ. அப்ப பாருங்க, ஈவு என்ன செஞ்சிருக்கணும்? இத நம்ம ஃபுல்லா 3 கொண்டு வகுத்திருக்கணும். வகுத்துலாமா? பாருங்க, 3x²/3 -5x/3 + 5/3
நம்ம இன்னொரு 3 கொண்டு வகுக்கிறோம். வகுக்கிறதுனால அது எங்க தான் வரும்? பகுதியில தான் வரும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க. முதல் உறுப்பை 3 கொண்டு வகுத்துட்டோம். 2வது உறுப்பை 3 கொண்டு வகுத்துட்டோம். 3வது உறுப்பு 5/3. நம்ம திரும்பி 3 கொண்டு வகுக்கிறோம். அது எங்க வரணும்? பகுதியில தான் வரணும். இப்ப பாருங்க. இந்த 3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. x² மைனஸ் 5/3 இன்டூ எக்ஸ் 5/3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5/9. சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான இதை நீங்க அடிச்சிடலாம். சரியா? இப்ப பாருங்க. 3x² 3 கொண்டு வகுத்துட்டோம். மைனஸ் 5x 3 கொண்டு வகுத்துட்டோம். 5/3 3 கொண்டு வகுத்துட்டோம். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான ஈவு. இது மீதி. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. 3 37 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x அடுக்கு 4 பிளஸ் 10x அடுக்கு 3 பிளஸ் 35x² பிளஸ் 50x பிளஸ் 29ஐ x பிளஸ் 4 ஆல் வகுக்க கிடைக்கும் ஈவு x அடுக்கு 3 மைனஸ் ax² பிளஸ் bx பிளஸ் 6 எனில் ab-யின் மதிப்பு மற்றும் மீதி ஆகியவற்றை காண்க. பாருங்க. இந்த பல்லுறுப்புக்கோவையை x பிளஸ் 4 கொண்டு வகுக்கும் போது ஈவு இது கிடைக்குது அப்படின்னா அந்த a இருக்கிறதுல என்ன வரும், b இருக்கிறதுல என்ன வரும், அதை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மீதியும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இதை கொண்டு வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஈவு, கரெக்டான ஈவு கிடைச்சிரும். நம்ம கண்டுபிடிச்ச ஈவையும் இதை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? a மற்றும் b யின் மதிப்புகள் ஈஸியா கிடைச்சிரும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. கொடுத்தது நம்ம p of x எடுத்துக்கிட்டோம். தொகுமுறை வகுத்தல் பயன்படுத்த போறோம். ஈஸியா இருக்கும் பாருங்க. x-இன் அடுக்கு 4 கெழு 1, x-இன் அடுக்கு 3 கெழு 10, x² கெழு 35, x கெழு 50, மாறிலி உறுப்பு 29. சரியா? பாருங்க. எதை கொண்டு வகுக்க போறோம்? x பிளஸ் 4 வகுத்திய 0க்கு சமப்படுத்திருங்க. அப்ப x ஈக்குவல் டு இங்க வந்துச்சுன்னா -4 மாறும். அப்ப இங்க என்ன போடணும்? -4 போடணும். தொகுமுறை வகுத்தல்ல முதல்ல நம்ம எதுல ஆரம்பிக்கணும்? 0ல தான் ஆரம்பிக்கணும். சரியா? இப்ப பாருங்க. இதை நம்ம என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1 தான். இது 2ஐயும் பெருக்கி உள்ள எழுதணும். சரியா? -1ஐயும் 4ஐயும் பெருக்கினா -4. இப்போ இதை சுருக்க போறோம். 10ல 4 கழிச்சோம்னா 6. இது 2ஐயும் பெருக்கி உள்ள எழுதணும். இதை என்ன செய்யணும்? கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். இதை பெருக்கணும். பாருங்க. பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கா மைனஸ் 4 24. இப்போ பாருங்க. 35ல 24 கழிச்சா 11. இப்போ இது 2ஐயும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எழுதலாமா? -4ஐயும் 11ஐயும் பெருக்குனா -44. மைனஸ் பிளஸ் மைனஸ் 4 11 44. இப்போ பாருங்க. 50ல 44 கழிச்சோம்னா 6. இது 2ஐயும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எழுதுமா? -4ஐயும் 6ஐயும் பெருக்குனா 4 24 -24. இப்போ பாருங்க. 29ல 24 கழிச்சோம்னா 5. இதான் என்னது? நமக்கு தேவையான மீதி. Therefore நம்ம கண்டுபிடிச்ச ஈவு பாருங்க. ஈவு என்னன்னா அங்க பாருங்க. இது எதுல ஆரம்பிக்குது? x-இன் அடுக்கு 4ல ஆரம்பிக்குதா? வகுத்தியோட அடுக்கு என்ன? 1. x-இன் அடுக்கு 1. அப்போ 4ல 1 கழிச்சு எழுதுங்க. 3. அப்போ ஈவு எதுல ஆரம்பிக்கும்? x-இன் அடுக்கு 3ல ஆரம்பிக்கும். இங்க 1 இருக்கா? 1 x-இன் அடுக்கு 3. 6 இருக்கா? பிளஸ் 6 இருக்கா? பிளஸ் 6 x-இன் அடுக்கு 2. இங்க என்ன இருக்கு? 11 இருக்கா? அப்ப பிளஸ் 11x. அதுக்கடுத்து 6 இருக்கா? பிளஸ் 6. இதுதான் என்னது? ஈவு. இப்ப நமக்கு தரப்பட்ட ஈவை கண்டுபிடிக்க போறோம். எழுத போறோம். தரப்பட்ட ஈவு. கணக்குல ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நம்ம எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? x-இன் அடுக்கு 3 கொடுத்துருக்காங்க. மைனஸ் ax² கொடுத்துருக்காங்க. பிளஸ் bx கொடுத்துருக்காங்க. பிளஸ் 6 கொடுத்துருக்காங்க. இதான் என்னது? தரப்பட்ட ஈவு. இப்ப இது ரெண்டையும் ஒப்பிட போறோம். ஒப்பிட்டோம்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? a மற்றும் b யின் மதிப்புகள் கிடைச்சிடும். இங்க பாருங்க. x² கெழு மைனஸ் a ஈக்குவல் டு இங்க x² கெழு 6. மைனஸ் கொண்டு பெருங்க. இந்த மைனஸ் கொண்டு பெருங்க பிளஸ் ஏவா மாறும். இங்க -6 வந்துடும். மைனஸ் கொண்டு பெருனா பிளஸ். பிளஸ் இருக்கு, மைனஸ் கொண்டு மைனஸ். அப்ப ஏவோட மதிப்பு எத்தனை? -6. பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. எக்ஸோட கெழு தான் b. இங்க எக்ஸோட கெழு என்ன? 11. அப்ப பியோட மதிப்பு எவ்வளவு? 11. அதுக்கு அடுத்தது மீதி. இங்க இருக்கு பாருங்க. இதான் மீதி. மீதி எடுத்து எழுதலாமா? Therefore மீதி வந்து எவ்வளவு? 5. பாருங்க. ஏவோட மதிப்பு -6, பியோட மதிப்பு 11, மீதி 5. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. எடுத்துக்காட்டு 3 38 பார்க்க போறோம். இதுல 2 கணக்கு இருக்கு. முதல் இது பாருங்க. x-இன் அடுக்கு 3 -7x² பிளஸ் 13x -7க்கு x -1 ஒரு காரணியாகும் என நிரூபி. காரணி அப்படின்னா மீதி நமக்கு 0 வரும்னு அர்த்தம்.
எக்ஸாமில் இந்த கணக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நீள் வகுத்தல் முறை பயன்படுத்தி மீதி 0 கொண்டு வந்தாலும் சரிதான், அப்படி இல்லைன்னா தொகுமுறை வகுத்தல் பயன்படுத்தி மீதி 0 கொண்டு வந்தாலும் சரிதான். இப்போ நம்ம தொகுமுறை வகுத்தல் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்க, கொடுத்துருந்தா நம்ம பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். பாருங்க, எக்ஸ்ன்னு அடுக்கு 3 மைனஸ் 7x² ப்ளஸ் 13x மைனஸ் 7. தொகுமுறை வகுத்தல் பாருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கு. அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு 1 மாறிலி உறுப்பு. கெழுக்கள் எடுத்து எழுதுங்க. எக்ஸின் அடுக்கு 3ஓட கெழு 1, x² கெழு மைனஸ் 7, எக்ஸோட கெழு 13, மாறிலி உறுப்பு மைனஸ் 7. பாருங்க, இந்த மாதிரி போட்டுங்க. இதுதான் தொகுமுறை வகுத்தல். முதல்ல 0 தான் ஆரம்பிக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை கொண்டு வகுக்கணுமா? எக்ஸ் மைனஸ் 1 வகுத்தியை 0க்கு சமப்படுத்தி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிப்போம். மைனஸ் 1 இங்கே வந்தால் ப்ளஸ் 1. அப்போது இங்கே என்ன பயன்படுத்த போகிறோம்? 1. இந்த இடத்துல 1 தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். சரியா? இப்போ இதை கூட்டி எழுதணும். 1ஐயும் 0வையும் கூட்டினா 1. இது 2ஐயும் பெருக்கி உள்ளே எழுதணும். ஓரொன்னா 1. சரியா? இப்போ இதை சுருக்கி எழுதணும். கூட்டியே கழிச்சா எழுதணும். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், வேறு வேறு குறி. அப்போ கழிப்போம். 7ல் 1 கழிச்சா 6. பெரிய நம்பர் மைனஸுக்கு, அப்போ மைனஸ் 6. அதுக்கு அடுத்து பாருங்க, இது 2ஐயும் பெருக்கி உள்ளே எழுத போகிறோம். ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருக்குனா மைனஸு, ஓர் 6 6. 13ல் 6 கழிச்சோம்னா 7. என்ன 7? ப்ளஸ் 7. இது 2ஐயும் பெருக்கி உள்ளே எழுதணும். ஓர் 7 7. இப்போ பாருங்க, 7ல் 7 கழிச்சா 0. மீதி என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. மீதி 0 வந்ததுனால எது காரணி? எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக 1 பிரதியிடும் போது 0 வந்துச்சுன்னா எது காரணி? எக்ஸ் மைனஸ் 1 தான் காரணி. தேர்ஃபோர் கீழே எழுதுவோமா? எது வந்து 0? மீதி ஈக்குவல் டு 0. எனவே எக்ஸ் மைனஸ் 1 ஆனது எதோட காரணி? பி ஆஃப் எக்ஸின் காரணி ஆகும். சரியா? காரணி ஆகும். முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது பார்த்துருமா? பாருங்க, ரெண்டாவது இது கொடுத்து பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாமா? பாருங்க, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 7x² ப்ளஸ் 13x ப்ளஸ் 7. இப்படி கெழுக்கள் எடுத்து எழுதுவோம். எக்ஸின் அடுக்கு 3ஓட கெழு 1, x² கெழு 7, எக்ஸோட கெழு 13, மாறிலி உறுப்பு 7. இப்போ பாருங்க, முதல்ல 0ல தான் ஆரம்பிக்கணும். எதை கொண்டு இது பண்ண போகிறோம்? இதுக்கு இது ஒரு காரணின்னு நம்ம நிரூபிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1. அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 எதுக்கு சமப்படுத்திடுங்க? 0க்கு சமப்படுத்திடுங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? மைனஸ் 1. அப்போ என்ன பிரதியிடணும்? மைனஸ் 1ன்னு பிரதியிட போகிறோம். இப்போ பாருங்க, கூட்டிடலாமா? 1ஐயும் 0வையும் கூட்டினா 1. இது 2ஐயும் பெருக்கி உள்ளே எழுத போகிறோம். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருனா மைனஸு, ஓரொன்னா 1. 7ல் 1 கழிச்சா 6. இது 2ஐயும் பெருக்கி உள்ளே எழுத போகிறோம். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருனா மைனஸு, ஓர் 6 6. 13ல் 6 கழிச்சோம்னா 7. பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 7. இது 2ஐயும் பெருங்க. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருனா மைனஸு, ஓர் 7 7. 7 மைனஸ் 7 0. மீதி என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. இப்போது கீழே எழுதிடலாமா? தேர்ஃபோர் இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. மீதி ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எது காரணி? எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 பிரதியிடும்போது 0 வந்திருக்கு. அப்போ எது காரணி? எக்ஸ் ப்ளஸ் 1 என்பது ஒரு காரணி ஆகும். எக்ஸ் ப்ளஸ் 1 ஆனது பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி ஆகும். ஒரு காரணி ஆகும். இந்த எழுதுறது கொஞ்சம் நான் சொல்றதை வச்சு நீங்க எழுதிக்கங்க. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. இதுல எடுத்துக்காட்டு 3ல் 39 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 13x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 20ஐ நேரிய காரணிகளாக காரணிப்படுத்துக. இதை நம்ம காரணிப்படுத்தணும். நேரிய காரணி அடுக்கு 1 வரணும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 6 இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதணும். பிரித்து எழுதலாமா? இப்போ பாருங்க, கொடுத்த இடத்து அப்படியே எழுதிட்டோம். அடுக்குகள் வந்து கரெக்டாக இருக்குது. அடுக்கு 3, அடுக்கு 2, அடுக்கு 1 மாறிலி உறுப்பு. நம்ம தொகுமுறை வகுத்தல் பயன்படுத்த போகிறோம். கெழுக்கள் எடுத்து எழுதுங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு 3ஓட கெழு 1, x² கெழு 13, எக்ஸோட கெழு 32, மாறிலி உறுப்பு 20. இப்போ ஒரு சின்ன இது, இந்த கெழுக்கள் எல்லாம் கூட்டும் போது 0 வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணியா இருக்கும். பாருங்க, இதெல்லாம் கூட்டுங்க. என்ன வருது பாருங்க. இந்த இடத்துல 20 ஒரு 32 52 54 60 65. என்ன வரல? 0 வரல. அப்ப எது காரணி கிடையாது? எக்ஸ் மைனஸ் 1 காரணி கிடையாது. அதுக்கு அடுத்தது ஒரு உறுப்பை விட்டு ஒரு உறுப்பு கூட்டி பார்க்கணும். இது ரெண்டையும் கூட்டுங்க.
இது ரெண்டையும் கூட்டுங்க. 1 32 கூட்டினா 33. 13 20 கூட்டுங்க 33. சமமா இருக்கா? அதாவது மொத்தம் 4 நம்பர் தான் இருக்கு. 1வது இதையும் 3ஐயும் கூட்டணும். 2ஐயும் 4ஐயும் கூட்டணும். கூட்டும்போது சமமா வந்துச்சு அப்படின்னா எது காரணியா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணியாக இருக்கும். அப்ப இதுக்கு எது ஒரு காரணி? எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணி. எப்படி? இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன வந்திருக்கு? 33. இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன வருது? 33. இப்படி வந்துச்சுன்னா எது காரணி? எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணி. இப்ப பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணி அப்படின்னால நம்ம என்ன செய்யணும்? இந்த எக்ஸ் பிளஸ் 1 0க்கு சமப்படுத்துங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -1 நம்ம கொடுக்க போறோம். பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக -1 நம்ம ஆரம்பிக்க போறோம். முதல்ல என்ன செய்ய போறோம்? 0 தான் கொடுக்கணும் தொகுமுறை வகுத்தல்ல. 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1 தான். இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பிளஸ் மைனஸ் பாருங்க, மைனஸ் ஓரொன்னா 1. 13ல 1 கழிச்சா 12. இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். 1 12 12. என்ன 12? -12. பிளஸ் மைனஸ் மைனஸ் 1 12 12. இப்போ பாருங்க, 32ல 12 கழிச்சா 20. இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பிளஸ் மைனஸ் மைனஸ் ஓர் 20 20. அப்ப என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சா? இதான் என்னது? மீதி. அப்ப பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுக்கும்போது 0 வந்திருக்கு. அப்ப எது காரணி? எக்ஸ் பிளஸ் 1 என்பது ஒரு காரணி. எக்ஸ் பிளஸ் 1 என்பது ஒரு காரணி. ஒரு காரணியை கண்டுபிடிச்சிட்டோம். இதுல எத்தனை காரணிகள் இருக்கும்? 3 காரணிகள் இருக்கும் இல்லையா? நேரிய காரணிகள். இப்ப பாருங்க, ஈவு எடுத்து எழுதுவோம். ஈவு பாருங்க, ஈவு ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3. அப்போ இந்த ஈவு வந்து என்ன செய்யணும்? அடுக்கு 2ல ஆரம்பிங்க. 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 12 எக்ஸ், 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 12 எக்ஸ் பிளஸ் 20. இதான் ஈவு. இந்த ஈவை நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்தலாமா? பாருங்க, ஈவு இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு 20. அப்போ ஓர் 20 20. எக்ஸோட கெழு என்ன? 12. இரண்டு எண்களை பெருக்கும் போது 20 வரணும், கூட்டினா 12 வரணும். எந்த நம்பர்? 12 20. 10 2 பெருக்குனா 20, 10 2 12. கரெக்டாக வந்துருச்சா? பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். எக்ஸ் எக்ஸ் அடுக்க விட்டுட்டு அடிமானம் எக்ஸ் எக்ஸ். அப்ப என்ன வருது பாருங்க, எக்ஸ் பிளஸ் 10 இன்டு எக்ஸ் பிளஸ் 2. சரியா? இதான் என்னது? ஈவு. இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணி சொல்லியிருக்கோம். இங்க ஈவுல ஒரு 2 காரணி இருக்கு. அப்ப இந்த 3 காரணி சேர்ந்ததுதான் எதோட காரணிகள்? இந்த முப்படி பல்லுறுப்புக்கோவையோட காரணிகள். therefore p of x என்ன அப்படின்னா 3 காரணிகள் எழுதுங்க. முதல்ல இதை எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1. அதுக்கடுத்து இந்த ஈவை காரணிப்படுத்தி வச்சிருக்கோமா? எக்ஸ் பிளஸ் 10 எக்ஸ் பிளஸ் 2. இதான் என்னது? நமக்கு தேவையான காரணிகள். எத்தனை இருக்கு பாருங்க? 3 காரணிகள் இருக்கா? 3 காரணிகள் இருக்கு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. எடுத்துக்காட்டு 3ல் 40 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 -5 எக்ஸ் ஸ்கொயர் -2 எக்ஸ் பிளஸ் 24 காரணிப்படுத்துக. பாருங்க, இதை காரணிப்படுத்த போறோம். தொகுமுறை வகுத்துல பயன்படுத்தி பாருங்க, கொடுத்துருந்தது நம்ம பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அப்படி கெழுக்களை மட்டும் எழுத போறோம். எக்ஸின் அடுக்கு 3ஓட கெழு 1, எக்ஸ் ஸ்கொயரோட கெழு -5, எக்ஸோட கெழு -2, மாறிலி உறுப்பு 24. இப்போ நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் முயற்சி செய்வோம். தப்பா வந்துச்சுன்னா வேற எதாவது வச்சு நம்ம முயற்சி செய்யணும். அப்போ -1 1, -2 2, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பிரதிக்கிட்டே வரணும். எது வந்து நமக்கு 0 வருதோ அதுதான் நமக்கு காரணியா இருக்கும். நம்ம முதல்ல -1 ஆரம்பிக்கலாம். பாருங்க, -1 முதல்ல இந்த இடத்துல 0 தான் கொடுக்கணும். இது ரெண்டையும் கூட்டுங்க. 1ஐயும் 0 கூட்டினா 1. இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதணும். பிளஸ் மைனஸ் மைனஸ், ஓரொன்னா 1. சரியா? பாருங்க, இதை கூட்டி எழுதணும். ஒரே குறி கூட்டினா 6. என்ன 6? -6. இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பாருங்க, மைனஸ் பிளஸ் ஓராரா 6. இது ரெண்டும் வேற வேற குறி கழிக்கணும். பாருங்க, 6ல 2 கழிச்சா 4. சரியா? இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பிளஸ் மைனஸ் மைனஸ், ஒரு 4 4. இப்போ இதை நம்ம சுருக்கணும். 24ல 4 கழிச்சோம்னா 20. மீதி என்ன வரல? 0 வரல. அப்ப எது காரணி கிடையாது? நம்ம -1 பிரதிட்டோமா? அப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணி அல்ல. இது வந்து ஒரு காரணி கிடையாது. சரியா? காரணி அல்ல. சரி, அடுத்து இது அப்படியே எடுத்து எழுதிடலாம். பாருங்க, 1 -5 -2 24. அப்படி எடுத்து எழுதிட்டோமா?
-1 கொடுத்தோம். எக்ஸ் + 1 காரணிகள். இப்போ +1 கொடுக்க போகிறோம். இங்கே 0 தான் ஆரம்பிக்கணும். பாருங்க 1ஐயும் 0 கூட்டினா 1, இது 2 பெருக்கி இங்கே எழுத போகிறோம். ஓரொன்னா 1. சரியா? இப்போ பாருங்க 4 -5 + 1 வேற வேற குறி. அப்போ 5ல் 1 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்போ -4. இது 2ஐயும் பெருக்கி உள்ள எழுதணும். பாருங்க +ஐயும் மைனஸும் பெருக்கினா மைனஸ், 1 4 4. 2 ஒரே குறி. கூட்டுவோம். கூட்டினா 6. என்ன 6? -6. இது 2ஐயும் பெருக்கி உள்ள எழுதணும். 1ஐயும் -6ஐயும் பெருக்கினா -6. இந்த இடத்துல பாருங்க வேற வேற குறி. 24. 24ல் 6 கழிச்சிட்டோம்னா 18. சரியா? 18. மீதி என்ன வரல? 0 வரல. அப்ப எது காரணி கிடையாது? 1 பிரதியிடும் போது நமக்கு 0 வரல. அப்ப எது காரணி அல்ல? x - 1 ஒரு காரணி அல்ல. இது என்ன கிடையாது? காரணி கிடையாது. சரியா? காரணி அல்ல. அதுக்கு அடுத்தது அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 -5 -2 24. இப்போ நம்ம என்ன செக் பண்ணலாம்? -1 செக் பண்ணோம், 1 செக் பண்ணோம். இப்போ -2 செக் பண்ண போகிறோம். அப்போ -2. உங்களுக்கு -1 1 -2 2 இதுக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இந்த இடத்துல பாருங்க 0 தான் முதல்ல. 2ஐயும் கூட்டுங்க. 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1. இது 2ஐயும் பெருக்கி உள்ள எழுத போகிறோம். மைனஸையும் ப்ளஸையும் மைனஸ், 2 1 2. இதை கூட்டி எழுதணும். ஒரே குறி. அப்போ கூட்டினா 7. என்ன 7? -7. இது 2ஐயும் பெருக்கி உள்ள எழுத போகிறோம். மைனஸ் மைனஸ் பண்ண ப்ளஸ், 7 14. இப்போ பாருங்க இதை மைனஸ் பண்ண போகிறோம். 14ல் 2 கழிச்சோன்னா 12. இப்போ பாருங்க மைனஸையும் ப்ளஸையும் பெருக்கினா மைனஸ், 2 12 24. இப்போ பாருங்க 24 - 24 0. நமக்கு மீதி என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போ எது வந்து நமக்கு காரணியா இருக்கும்? -2 பிரதியிடும் போது 0 வந்திருக்கு. அப்ப +2 தான் நமக்கு காரணி. பாருங்க x + 2 என்பது ஒரு காரணி. என்பது ஒரு காரணி. ஒரு காரணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா ஈவை மட்டும் எடுக்க போறோம். ஈவு எடுத்துக்கலாமா? பாருங்க ஈவு பாருங்க இது வந்து நமக்கு அடுக்கு 3ல ஆரம்பிச்சுதா? ஈவு அடுக்கு 2ல ஆரம்பிக்கும். அப்போ 1x², 1x² -7x. இந்த இடத்துல +12. இதான் ஈவு. எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. அடுக்கு 3 இருந்துச்சு, அல்லது 1 குறைஞ்சு வரும். சரியா? இப்போ பாருங்க இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்துவோமா? ஐ மாதிரி போட்டு ஈஸியாக காரணிப்படுத்தலாம். பாருங்க x² கீழ் 1, மாறிலி உறுப்பு 12. பெருக்குங்க. 1 12 12. எக்ஸோட கீழ் -7. எக்ஸோட கீழ் -7. இரண்டு எண்களை பெருக்கும்போது 12 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ -7 வரணும். எந்த நம்பர்? 4 12. அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்தா நம்ம கரெக்டாக வரும். நடுவில் இருக்கா? அப்போ ரெண்டுக்குமே மைனஸ். பாருங்க மைனஸ் ப்ளஸ் 4 12. ரெண்டும் ஒரே குறி. கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? 7. என்ன 7? -7. கரெக்டாக வந்துருச்சா? பை இந்த x² உறுப்புல அடுக்கு விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். எக்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்? x - 4 இன்டூ x - 3. இதான் என்னது? ஈவை காரணிப்படுது. மொத்தம் 3 காரணி வந்துருச்சா? பாருங்க ஏற்கனவே x + 2 ஒரு காரணி கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க ஈவை இது பண்ணும்போது இங்க ஒரு 2 காரணி. எல்லாத்தையும் சேர்த்து எழுதிருங்க. therefore அதை நம்ம p of x தானே எடுத்துக்கிட்டோம். p of x = மொத்தம் 3 காரணிகள். ஏன்னா அடுக்கு 3 இருக்கு. சரியா? அப்போ முதல் இது என்னது? x + 2. x + 2. அதுக்கு அடுத்த 2 என்ன இருக்கு பாருங்க? x - 4 x - 3. இதான் என்னது? காரணிப்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இதை நம்ம மாற்றி எழுதியிருந்தாலும் கரெக்டு தான். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. எடுத்துக்காட்டு 3ல் 41 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காண்பனவற்றிற்கு மீப்போவா காண்க. மீப்பெரு பொது வகுதியை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துகிறது அந்த பொதுவான காரணியை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். சரியா? இப்போ பாருங்க முதல் இது ஆரம்பிக்கலாமா? முதல் இது பாருங்க 16x3y². இது வந்து கரெக்டாகவே இருக்கு. ஆனால் இந்த 16 மட்டும் நம்ம பகா காரணியாக பிரிக்கணும். 16 பாருங்க 2ஆம் வாய்ப்பாடு 8 2 16. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு 4 2 8. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு 2 2 4. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு 1. அப்போ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 எப்படி எழுதலாம்? 16 2 அடுக்கு 4ன்னு எழுதலாம். இந்த x அடுக்கு 3 y² எல்லாம் அப்படியே தான் வரும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க? 24 இருக்கா? 24 x y அடுக்கு 3 z = இந்த x y z பத்தி பிரச்சனை கிடையாது. இந்த 24 தான் நம்ம பகா காரணியா பிரிக்கணும். 24
ரெண்டாவது பாருங்க 12 2 24 ரெண்டாவது பாடு 6 2 12 ரெண்டாவது பாடு 2 6 மூணாவது பாடு 1 1. அப்ப பாருங்க 2 எத்தனை தடவை இருக்கு? 3 தடவை இருக்கா? 3 தடவை இருக்கிறதுனால 2 அடுக்கு 3. அதுக்கு அடுத்தது 3 ஒரே ஒரு தடவை இருக்கு. அப்ப 3 அடுக்கு 1. மிச்சம் இது எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ் ஒய்யின் அடுக்கு 3 இசட் காரணிப்படுத்திட்டோம். இப்ப நம்ம என்ன எடுத்து எழுதலாம்? மீ பெரு பொது வகுத்தியை நம்ம எடுத்து எழுதலாம். பாருங்க பொதுவா இருக்கிறதுல சின்னதை எடுக்கணும். சரியா? பொதுவா இருக்கிறதுல சின்னது. இங்க 2 அடுக்கு 3 2 அடுக்கு 4 எது சின்னது? 2 அடுக்கு 3 தான் சின்னது. அப்ப 2 அடுக்கு 3. அதுக்கு அடுத்தது 3 பொதுவா இல்லை. இங்க எக்ஸின் அடுக்கு 3 இங்க எக்ஸின் அடுக்கு 1 எக்ஸ் எது சின்னது? இதான சின்னது. பொதுவா இருக்கிறதுல சின்னது. அப்ப எக்ஸ். இங்க ஒய்யின் அடுக்கு 2 ஒய்யின் அடுக்கு 3 எது சின்னது? இதான சின்னது. ஒய் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான மீ போ வா. இந்த 2 இப்படியே விட்டுட்டாலும் சரி. அப்படி இல்லை 2 அடுக்கு 3னா 2 3 தடவை எழுதி பெருக்கணும். 1 2 3 பெருக்குங்க. 2 4 4 8 8 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கிட்டாலும் சரிதான். சரியா? முதல் இது நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆரம்பமா பாருங்க. ரெண்டாவது முதல் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய்யின் அடுக்கு 3 + 1 இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுத போறோம். ஒய்யின் அடுக்கு 3 அப்படியே இருக்கட்டும். 1 1 அடுக்கு 3 எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போறோம். என்ன அப்படின்னா a கியூப் + b கியூப் = a + b இன்டு a ஸ்கொயர் + ab + b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்தலாமா பாருங்க. a + b இதான் a, இது வந்து b. a க்கு பதிலா y, b க்கு பதிலா 1. அப்ப a + b னா y + 1 இன்டு a ஸ்கொயர். a க்கு பதிலா y, அப்போ y ஸ்கொயர் + ab. a க்கு பதிலா y, b க்கு பதிலா 1. அப்போ 1 y பெருனா y தான். அப்ப இந்த இடத்துல y + b ஸ்கொயர். b க்கு பதிலா 1 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். என்ன செஞ்சிட்டோம்? காரணிப்படுத்திட்டோம். இன்னும் ரெண்டாவது கொடுத்துருக்காங்களே அதை காரணிப்படுத்த போறோம். என்ன இருக்கு பாருங்க. y ஸ்கொயர் -1 இதை காரணிப்படுத்தணும். இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் பாருங்க. y ஸ்கொயர் -1 ஸ்கொயர்னு எழுதலாமா? 1 1 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இந்த இடத்துல என்ன ஃபார்முலான்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் = a + b இன்டு a - b. இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போறோம். இப்ப பாருங்க a + b a - b. a க்கு பதிலா y, b க்கு பதிலா 1. a + b அப்போ y + 1 இன்டு a - b. என்ன இருக்கு? a க்கு பதிலா y, ஃபார்முலா இருக்க மைனஸ், b க்கு பதிலா 1 காரணிப்படுத்திட்டோம். இப்ப நம்ம என்ன எடுத்து எழுதலாம்? மீ போவாவை எடுத்து எழுதலாமா? மீ பெரு பொது வகுத்தி. அப்போ எது பொதுவா இருக்குன்னு பாருங்க. y + 1 y + 1 இங்கே அடுக்கு 1 இங்கே அடுக்கு 1 தான். அப்ப அதுதான் நமக்கு ஆன்சர். இது இங்க இருக்கு இங்க இல்ல. y - 1 இங்க இருக்கு இங்க இல்ல. பொதுவா இருக்கிறது எது? y + 1 மட்டும்தான். அப்ப இதான் என்னது? நமக்கு தேவையான மீ பெரு பொது வகுத்தி. சரியா? ரெண்டாவது முடிச்சிட்டோம். அப்படியே மூணாவது பாப்போமா பாருங்க. மூணாவது இது முதல் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² - 18. இதை நம்ம காரணிப்படுத்தணும். முதல்ல ஏதாவது பொதுவா வெளியே எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். 2 பொதுவா எடுத்துடலாமா? பாருங்க 2 பொதுவா எடுத்துட்டோம்னா இங்க x² மட்டும் இருக்கும். இந்த 18 நம்ம 2 × 9ன்னு எழுதலாம். அப்ப 2 வெளியே எடுத்தோம். உள்ள என்ன இருக்கும்? 9 இருக்கும். = 2 அப்படியே இருக்கட்டும். இத x² - 3² எழுதலாம். 9 எப்படி எழுதிக்கலாம்? 3² எழுதிக்கலாம். இப்ப பாருங்க இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபார்முலா தான் இந்த மறுபடியும் பயன்படுத்த போறோம். a² - b² = a + b இன்டு a - b. a க்கு பதிலா x, b க்கு பதிலா 3. a + b அப்ப என்ன வரும்? x + 3 இன்டு a - b x - 3. சரியா? காரணிப்படுத்தியாச்சு. அடுத்தது ரெண்டாவது எடுத்துக்கலாமா? ரெண்டாவது என்ன இருக்கு பாருங்க. x² - 2x - 3. இத நம்ம காரணிப்படுத்த போறோம். இது வந்து இருபடிக்கோவை. அப்ப நம்ம என்ன செஞ்சலாம்? இந்த மாதிரி போட்டு நம்ம காரணிப்படுத்தலாம். பாருங்க x² கெழு 1 மாறிலி உறுப்பு -3. அப்போ 1 -3 பெருக்குனா -3. x கெழு -2. 2 எண்களை பெருக்கும் போது -3 வரணும். கூட்டினாலும் கழிச்சாலும் -2 வரணும். எந்த நம்பர்? 1 3 3 கரெக்டா இருக்கும். 1 3 3. இந்த இடத்துல நமக்கு -2 வேணும். அப்ப எதுக்கு மைனஸை கொடுக்கணும் நம்ம?
பாருங்க 3க்கு மைனஸ் கொடுத்தா தான் -2 வரும். 1க்கு நம்ம மைனஸ் கொடுத்தோம்னா +2 மாறிடும். நமக்கு என்ன வேணும்? -2 தான் வேணும். அப்ப இதுக்கு தான் மைனஸ். செக் பண்ணுங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் 1 3 3 வேற வேற குறி கழிப்போம். அப்போ 3ல 1 கழிச்சா 2 பெரிய நம்பருக்கு மைனஸ் கரெக்டா வந்துருச்சா? பை இப்போ என்ன செய்யணும்? இந்த x² உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானம் x அப்ப எப்படி எழுதலாம்? x + 1 இன்டு x - 3 காரணிப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? மீ போவா கண்டுபிடிச்சிடலாமா? மீ பெரு பொது வகுத்தி. பாருங்க எது பொதுவா இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஆன்சர் இருக்கு, இங்க ஒரு ஆன்சர். இந்த ரெண்டையும் தான் நம்ம செக் பண்ணணும். x - 3 இதான் இருக்கு. 2 இங்க இருக்கு, இங்க இல்ல. x + 1 இங்க இருக்கு, இங்க இல்ல. x + 3 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப பொதுவா இருக்கிறது x - 3. இதான் என்னது? நமக்கு தேவையான மீ போவா. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் 4வது பார்த்துடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a - b the whole square, b - c the whole cube, c - a the whole power 4 in மீ போவா. மீ பெரு பொது வகுத்தி. பாருங்க இது ரெண்டுக்கு ஏதாவது பொதுவா இருக்கா பாருங்க. இங்க a - b, இங்க b - c, இங்க c ரெண்டு சம்பந்தம் இல்லாம இருக்கு. இது வேற, இது வேற, இது வேற. அப்ப சம்பந்தம் இல்லாம இருந்துச்சுன்னா அது மீ போவா என்ன வரணும்? 1ஆக இருக்கும். இது 1 தவிர வேற எதை கொண்டும் வகுக்க முடியாது. மூணுமே வேற வேற. a - b, b - c, c - இது மாதிரி வேற வேற இருந்துச்சுன்னா என்னவா தான் இருக்கும்? அது மீ போவா 1ஆகத்தான் இருக்கும். அப்ப என்னுடைய மீ போவா 1. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.